புறா மிஸ் ஆயிடுச்சு. அதான் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன். சரியா, ஒரு புறா மிஸ் ஆயிடுச்சு. அதான் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த எங்கே போச்சுன்னே தெரியலை. எனக்குள்ளே தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. எங்கே போச்சுன்னே தெரியல. வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி லைட்டிங் நான் போடல. நம்ம லாஃப்ட் அங்கே இருக்குங்க. அப்பா ஓடி ஓடி டயர்டாக இருக்குது, மூச்சு வாங்குது. 3 புறா மிஸ்ஸிங் இன்றைக்கி மட்டும். லாஃப்ட்டில் எல்லா புறா அடைஞ்சிருச்சு, ஒரே ஒரு புறா மட்டும் காணும். பட்டாது சரியா, பாக்கி எல்லாமே அடைஞ்சிருச்சு. அங்கே பாருங்கள், கொண்டப்புறா மொத்தம் 3 புறா அன்றைக்கி மிஸ், ஒரே ஒரு கொண்டப்புறா திரும்பி வந்துருச்சு. மணி இப்போ 7 ஆகுது சரிங்களா. எனக்கே கீச்சு மூச்சுன்னு வாங்குது. புறாவோட டெய்லி நம்மளுக்கு ஒரு போராட்டமாகவே இருக்குது. அப்பா. ஸோ வாங்க நம்ம வேறு புறா பிடிச்சிருவோம். இது எப்படி அடைஞ்சிரும். வாங்க வாங்க வேறு புறா பிடிச்சிருவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அங்கே பாருங்களேன், அங்கே நிற்கிதுங்க புறா. அதாவது வீடு இங்கே தான் இருக்குது. வீட்டிலேருந்து திட்டத்தட்ட ஒரு இந்த ஏரியாலாம் பூனை வர்ற நேரம் இந்த வழியாக தான் பூனை வரும் சரிங்களா. பாருங்கள், இப்போ இடமே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. இந்த ஏரியாவில் பூனை வர்ற நேரம். அங்கே பாருங்கள், ஒரே ஒரு பட்டாங்க. அது பெரிய புறா இருந்தால் பரவாயில்ல, பட்டாது. ஆக்சுவலி இருட்டில் தெரியாமல், வழி தெரியாமல் நிற்கிது. எவ்வளோ முயற்சி பண்ணால் பிடிக்க முடியல. வாங்க அந்த பக்கம் போய் பிடிக்கலாம். ஓகேவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம். புறா அங்கே தான் நிற்கிது. இங்கே லைட்டு போட்டு காமிக்கிறேன், தெரியுதா. புறா அங்கே தான் நிற்கிது. பட்டாது புறா, பெரிய புறாவில் பட்டாது. ஸோ அதுக்கு பறக்கவும் தெரியாது. ஒரு வழியாக பிடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், கோயில் பக்கத்தில் நிற்கிது. கோயில் பக்கத்தில் நிற்கிற வழியாக பிடிச்சாச்சு. நம்ம பத்திரமா கொண்டு போயிடுவோம் லாஃப்ட்டுக்குள்ளே சரிங்களா. வீடியோ ஸ்கிப் போனால் பாருங்கள், நம்ம லாஃப்ட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக புறாவை பிடிச்சாச்சு. புறா கிடையாது, புறா பட்டா சரிங்களா. நீங்கள் லைட்டு போட்டு காமிக்கிறேன், தெரியுதா. புறா பட்டா. இப்போ நம்ம லாஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். பெரிய தலைவலியாக இருக்குங்க. இது சின்ன பட்டா, அது இதுக்கு அவ்வளோதான் விவரம் தெரியாது. ஸோ முதல்ல பட்டா அப்படி போடுவோம். அங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹோமர் வேறு அடையலை, ரொம்ப தொலை பண்ணுறான் ஹோமரு. ஸோ நம்ம பட்டா முதல்ல அடைச்சிடுவோம். ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம லைட்டை ஆஃப் பண்ணியாச்சு. இருந்தாலுமே இந்த ஒரு புறா தான் பெரிய தொந்தரவு பண்ணு இருக்கிறதுல, பெரிய ப்ரெஷரை கொடுக்குது எனக்கு. மற்ற எந்த புறாவும் கொடுத்துக்கிறதுல ஒரு வழியாக. ஸோ இன்னும் ஒரு ஹோம்ஒர்க் அது பார்ப்போம். ஒரு கும்மு இருட்டாக இருக்குது, கரண்ட் வேறு இல்லைங்க. இந்த நேரம் பார்த்து கரண்ட் வேறு போச்சு. இங்கே இருக்கா கும்மு இருட்டாக இருக்குது, தெரியுதா. கரண்ட் வேறு இல்லை. இந்த நேரம் பார்த்து புறா 2 காணும். ஸோ இது புதுசாக போட்டதுனால ரொம்ப பயப்படுதுன்னு நினைக்கிறேன். போ சரியாக நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ இது ரொம்ப பயப்படுது. நம்ம தூண்டை மாற்றி போட்டுடலாம் சரிங்களா. அது ஏன்னா ரொம்ப பயப்படுது, அதனால் அதை மாற்றி போட்டாச்சு சரிங்களா. அது ஒரு இடத்துக்கே அதை போட்டாச்சு. ரொம்ப இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். ஒரு புறா மிஸ்ஸிங்க. அது என்ன புறானா ஹோமர் புறா. பாக்கி எல்லா புறாவும் கூட பிடிச்சாச்சு. ஹோமர் புறா மிஸ்ஸிங்கு. அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஹோமர் புறா இருக்கா இல்லை பூனை பிடிச்சி போச்சான்னு தெரில. கண்டிப்பாக அது கரண்ட்டு, ஒரு பக்கம் கரண்ட் இருக்குது, ஒரு பக்கம் கரண்ட் இல்லை. ஹோமர் புறா ஒரு வழியாக இறங்கிருச்சுங்க. இருங்க காமிக்கிறேன், தெரியுதா. ஹோமர் புறா ஒரு வழியாக இறங்கி, இங்கே பாருங்கள், எங்கேயே இறங்கிருக்கு ஹோமரு. இருட்டில் அவ்வளோதான் புறாக்களுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அது உண்மை தான். எனக்கு விழுந்துருச்சு பாருங்கள். அதுக்கு அந்த அளவுக்கு பறக்க தெரியாது, அது பறக்க முடியாது. அதனால் கண்ணு தெரிஞ்சாலும் பறக்க முடியும். இங்கே பாருங்கள், ரொம்ப சேட்டை பண்ணுறான் ஹோமரு. ஸோ இருட்டு நேரத்தில் அதுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. ஸோ வண்டிக்கு கீழே உட்காந்துருக்கு. இதை நம்ம லைட் ஆஃப் பண்ணி பிடிக்கலாம், அப்போ தான் பிடிக்க முடியும். லைட் ஆஃப் பண்ணியாச்சு. ஹோமரை பிடிச்சாச்சு. ஒரு பட்டா, ஒரு ஹோமரை பிடிச்சிருக்கோம். ஸோ ஒரு போட்டுருவோம். ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா.